ஹாய். ஸ்கொயர் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் 15க்கு 15 எடுத்திருக்கேன். டபுள் கலராக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. பொதுவாக எல்லோ பிளாக் நல்லாயிருக்கும் காம்பினேஷன். என்கிட்ட எல்லோ பிளாக் இல்லாததால் நான் எல்லோ ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 பக்கமும் ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி சாய்வை வச்சுக்கிட்டு இந்த சென்டர் பார்த்து இந்த லைனை நல்லா மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிளியராக அந்த லைன் தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி அந்த சென்டர் லைனுக்கு நேர் கார்னர் வரைக்கும் கிளியராக வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பகுதியை நிமித்திட்டு அடுத்த பகுதியும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் இப்போ நம்ம 2 பக்கமும் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி இந்த 2 பகுதியும் இப்படி பிடிச்சு அந்த சென்டர் லைனை கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த பகுதியும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பகுதியெல்லாம் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். எல்லா பகுதியும் நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இந்த பகுதியை இப்படி நிமித்துக்கோங்க. பேக் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இதில் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த மாதிரி கிராஸில் 2 பக்கமும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அடுத்த பகுதியும் அதே மாதிரி வச்சுக்கிட்டு ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் ஃப்ளாட் ஆக்கினதுக்கு பிறகு இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அப்புறமா இந்த சென்டர் பார்த்து இந்த மாதிரி எண்டு வரையும் மடக்க தேவையில்லை. நம்ம கீழ்ப்பகுதியை எண்டு வரையும் மடக்கிப்போம். ரெண்டு பக்கமும் இப்படி மடித்ததுக்கப்புறம் நிமித்துக்கோங்க. மேல் பகுதியெலாம் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் மடித்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மடித்தாச்சு.
நம்ம முதல்ல ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு பகுதி மடித்தோம் பார்த்திங்களா, அந்த பகுதியை கொஞ்சம் கூட ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இப்போ அந்த மடக்கை தான் நம்ம இந்த மாதிரி இழுத்து விடுறோம். இந்த மாதிரி சென்டர் பார்த்து 2 பக்கமும் மடக்கிக்கிற மாதிரி இருக்கும். சென்டர் பார்த்து மடக்கிக்கிட்டு இதை இப்படி மேலே இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுட்டு நீட்டாக இந்த மாதிரி லைன்ஸை பிடிச்சி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதியை இந்த பகுதி 2ஆக மடியணும். இப்படி இந்த மாதிரி. இப்போ நான் அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். சென்டருக்கு நேர் வச்சு ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். இப்போது அது நல்ல ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு கரெக்டாக அந்த லைன் முடிகிற இடத்துல இப்படி கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த முனைப்பகுதியை மேலே பார்த்து மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இப்படி மடக்கிக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இந்த பகுதியை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பகுதி இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இதே மாதிரி இதுக்கு அடுத்த பகுதியும் மடிச்சுக்கலாம். அப்புறமா இந்த பகுதி இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மடித்தோம் பார்த்திங்களா, அந்த பகுதியை திருப்பி விட்டுக்கணும். அப்புறம் அடுத்த பகுதியும் அதே மாதிரி நிமித்துக்கலாம். இப்போ நம்ம 2 பகுதியும் அதே மாதிரி நிமித்தாச்சு. நல்லா ஃப்ளாட் ஆக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் நமக்கு ஒரு லைன் இருக்கும். இந்த மாதிரி உள்ள மடக்கி அந்த பகுதியை கரெக்டாக இந்த
இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். 2 பக்கமும் இதே மாதிரி மடக்கிக்கலாம். இப்போ இந்த பகுதி நல்லா ஃப்ளாட் ஆயாச்சு. இப்போது இந்த பகுதியில் இந்த மாதிரி சாய்வாட்டு மேலேருந்து கீழே பார்த்து நல்லா கரெக்டாக இந்த லைன் முடிகிற இடத்துலேருந்து இப்படி மடக்கி விட்டுக்கலாம். அடுத்த பகுதியும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த நம்ம திருப்பி வச்சுருந்தோம் இல்லை, இந்த பகுதியும் லைட்டாக திருப்பிக்கலாம். அடுத்த பகுதியும் அதே மாதிரி லைட்டாக இப்படி திருப்பி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நமக்கு செய்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அப்புறமா பேப்பரை திருப்பிக்கிட்டு இந்த உள்ளாடி உள்ள லைன்ஸ் எப்படி விரித்து விட்டுக்கணும் லைட்டாக. அப்புறம் அந்த பகுதியை இந்த மாதிரி எண்டு வரைக்கும் லைட்டாக மடக்கிக்கணும். ரெண்டு பக்கமும் மடக்கிக்கலாம். அப்புறமா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த இடையில இந்த பகுதியை லைட்டாக விரித்து விட்டுக்கணும். அடுத்த பகுதியை இந்த மாதிரி விரித்து விட்டுக்கணும். இப்போ இந்த ஓரத்தை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுட்டு, அதாவது நம்ம இந்த முனைப்பகுதி இந்த ரெட்டு முடிகிறது வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் வச்சுட்டு அந்த பகுதியை கரெக்டாக நம்ம இழுத்து விட்டுக்கணும். அப்புறமா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த உள்ளாடி இந்த மடக்கு இருக்குது பார்த்திங்களா, இந்த மடக்கை எண்டு வரையும் மடக்காமல் கொஞ்சம் தூரமாக மடக்கிட்டு இப்படி ஆக்கிக்கணும். இப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பிங் மாதிரி ஒரு சைடாக வரும் பார்த்திங்களா. இந்த மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கணும்.
இது தவறி தவறி விழுது இன்றைக்கி. இப்போ நம்ம 2 பக்கமும் இப்படி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த பேப்பரை இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பகுதியை கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் வருது பார்த்திங்களா, அதுக்கு நேர் இப்படி மடக்கிக்கோங்க. ரொம்ப நிதானமாக இருந்து பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நிமித்திட்டு இப்போ இந்த மடித்த அந்த லைனுக்கு அந்த பக்கம் இந்த ஒரு முனைப்பகுதியை மட்டும் இப்படி வளைச்சி விட்டுட்டு அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்த பகுதியிலே அதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பண்ணோம் பார்த்திங்களா, அந்த நிமித்திட்டு அந்த லைனுக்கு அந்த பக்கம் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா எல்லா பகுதியும் நீட்டாக ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இந்த மாதிரி அந்த வி தொடங்குற அந்த பகுதியிலேருந்து அப்படியே திருப்பிக்கணும். அந்த வி அந்த பகுதி கொஞ்சம் முன்னேலேருந்து அந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கணும். இப்போ இதை நிமித்திக்கலாம். நம்ம அப்புறமா இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. கொஞ்சம் அந்த பகுதி திக்காக தான் இருக்கும், ஆனாலும் இந்த மாதிரி அந்த பகுதியை இப்படி வளைச்சி மேலே பார்த்தா அப்படி விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் பெரிய பேப்பரில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா அந்த முனைப்பகுதி வரும். அப்புறம் இந்த உள் பகுதி இப்படி வளைச்சி உள்ளாடி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்ச மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கணும். அடுத்த பக்குவத்தையும் கரெக்டாக இப்படி நெளிச்சு விட்டுட்டு இந்த மடக்கு கடியிலோடு இப்படி மடக்கி விட்டுறணும். அப்புறமா இப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த ஓரத்தை உள்ளாடி மடக்கி விட்டுக்கணும்.
இனி இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த பகுதியில் இப்படி இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை இப்படி திருப்பிக்கலாம். அடுத்த சைடும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பகுதியில் இந்த இறகு பகுதியை இந்த மாதிரி லைட்டாக மடக்கிக்கணும். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பகுதியை இந்த மாதிரி லைட்டாக மடக்கி விட்டுக்கணும். இப்போ நமக்கு அந்த பின் பக்கம் அப்படி லைட்டாக வளைஞ்சி கிடச்சிரும். இப்போ பார்த்திங்களா, நமக்கு ஓரளவுக்கு பின் பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா நல்லா நம்ம முதல்ல ஒரு மடக்கியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த பகுதியை நல்லா இது பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் அதே மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இந்த பேப்பரை இப்படி இந்த பக்கம் பார்த்து மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கத்தையும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க. அப்புறம் அந்த தலை பகுதியை அதே ஃப்ளாட்டில் வச்சுட்டு அந்த இடம் கொஞ்சம் திக்காக இருக்கும், அந்த இடத்த கொஞ்சம் நல்லா அழுத்தி இது பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த வால் பகுதி, இந்த ரெட்டுக்குள்ளாடி அதில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கும், அதுக்குள்ளாடி இப்படி அமுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெட் பகுதியை நம்ம கொஞ்சமாக
இப்போ இந்த மொனை பகுதி இருக்குது, இந்த தலை பகுதி, அந்த பகுதியை கொஞ்சமாக இப்படி உள்ளே அமுக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி அமுக்கி விட்டுக்கலாம். அப்புறம் இந்த மேல் பகுதியிலையும் லைட்டாக மடக்கி விட்டுக்கலாம். இந்த மொனை பகுதியை லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அந்த தலை பகுதி கொஞ்சம் உருண்டை வந்துடும். இப்போ இந்த கால் பகுதியை, இதுதான் கால், பியோட கால், அந்த பகுதியும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகாக செய்ய முடியுது பார்த்தீங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா ஒரு பீ உட்காந்துருந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஆல்.